தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த செய்தி எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் நீ முடிவில் புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே கருப்பன், உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய துணையின் இல்லத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்து அவர்கள் ஜோதிடத்தை நாடி சென்றிருக்கின்றார்கள். அதுவும் வெற்றிலை ஜோதிடத்தை நாடி சென்றிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? என் தங்க பிள்ளையே, ஏதாவது ஒன்றை செய்து உன்னை உன் துணையிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. தான் எதை செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்படவில்லை. எப்படியாவது உருண்டு புரண்டு உன்னை உன் துணையிடமிருந்து பிரித்து விட்டால் அதுவே போதும் இவர்கள் எண்ணுகின்றார்கள் அல்லவா? இதற்காக இவர்கள் செய்த பல முயற்சிகளும் கை கொடுக்காமல் போனதனால்தான் இப்போது இந்த ஜோதிடத்தை நாடி சென்றிருக்கின்றார்கள். எப்படியும் அவர்களுக்கு சாதகமாக தான் பதில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அதனை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இவர்களை அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அங்கு நடந்தது என்னவென்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய். என் பிள்ளையே, முதலில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திய ஆச்சரியங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு என் பிள்ளை, நீ உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள். ஏனென்றால் சந்தோஷத்திற்கு பின்னால் உனக்கு கஷ்டம் வந்தால் அது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். அதே நேரத்தில் வேதனைக்கு பின்னால் உனக்கு சந்தோஷம் வந்தால் நிச்சயமாக உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக அதனை உன்னால் இந்த வாழ்க்கை ஆக்க முடியும். நீ நினைத்தது போல என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. எவ்வளவோ துன்பங்களையும் தாண்டி உனக்கு இப்போது வாழ்க்கை துணை என்ற ஒன்று கை கொடுத்து உதவியது உண்மை. அப்படி என்றால் அதை இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் அவர்களுடைய மனப்போக்கு எப்போதுமே உனக்கு சாதகமாக இருக்கவில்லை என்பதுதான் உன்னுடைய ஒட்டுமொத்த கவலைக்கும் காரணம். ஒரு நேரம் நாம் தான் உலகம் என்று இதுபோல நடந்து கொள்கின்றார்கள். அதே சமயம் இன்னொரு நேரத்தில் நமக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் இவர்களோடு நல்லபடியாக வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் சில காலத்திற்கு பிறகு என் குழந்தையே, நீ புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய துணையானது எந்த விஷயத்தையும் தானாக முடிவெடுக்க தன்னிடத்தில் நல்ல அன்போடும் நல்லபடியாக நடத்துகின்ற தன்னுடைய துணையானது சற்றென்று ஒரு நொடியில் தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. சற்றென்று ஒரு நொடியில் தன் மனதில் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, யாரோ ஒருவரால் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, யாரோ ஒருவரால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள். அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்த போது உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருக்கின்றவர்கள்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்பதையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நிச்சயமாக என் குழந்தை மனம் உடைந்து போவாய். உன் அப்பன் கருப்பன் உனக்கு இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயமானது எப்போதும் நீ செவி கொடுத்து கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு எப்போதும் என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருந்தாலும்
அதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு எப்போதும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை பிறக்கும். எதற்காக இவர்கள் உன்னை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்? எதற்காக இந்த வாழ்க்கை உன்னை வாழவிடக் கூடாது என்று யோசிக்கின்றார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எத்தனையோ முறை எத்தனையோ சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைத்து பல கனவோடு நுழைந்த இந்த வாழ்க்கை இது. ஆனால் இங்கு உனக்கான நிம்மதி கிடைக்கவில்லை. அப்படி எண்ணும் போது நீயும் மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இருந்தாலுமே மற்றவரின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணையின் மனநிலை மாறுகிறதை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் உன்னோடு நல்லபடியாக தான் இருக்கின்றார். அதனால் நீ கஷ்டங்களை மறந்து அவர் கொடுத்த சந்தோஷங்களை நினைத்து என் பிள்ளை அவரை விட்டு பிரிய ஒருபோதும் நீ எப்போதும் நினைத்திருக்கவில்லை. அவரை விட்டு பிரிய ஒருபோதும் நீ சிந்தித்திருக்கவில்லை. ஆனாலும் அதனால் என்ன நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்போதும் என் பிள்ளை அதேபோல் நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் நானும் ஆசைப்படுகிறேன். சரி, இதனை என் பிள்ளைக்கு சரி செய்து கொடுத்து விடலாமே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் யாரால் பிரச்சனையோ அதனை நாம் தீர்த்து விடலாமே என்று சொல்லி நான் என் பிள்ளைக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று இப்போது முடிவெடுத்து நான் அங்கே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி வந்திருக்கின்ற போது என் குழந்தையே, நான் அங்கு கண்ட காட்சி, அங்கு கண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு நல்லதை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் இடைஞ்சல்களை உருவாக்கின்றவர்களுக்கு நல்ல புத்திமதியை கொடுக்கவும் நான் அங்கே சென்றிருந்த போதுதான் தெரிந்து கொண்டேன். அது என்ன தெரியுமா? அங்கே இது போன்ற ஜோதிடத்தை நாடி சென்று உனக்கு மிகப்பெரிய அழிவை கொடுக்கவும் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே நீ யோசிக்கின்றாய் அல்லவா? இதுவெல்லாம் நடந்தபடியாகவே இருக்கட்டும். ஆனால் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னை சுற்றி சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. உனக்கு வந்துவிட்டது என்பதையும் இந்த கருப்பன் உனக்கு புரிய வைக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த கருப்பன் இது போன்ற செயல்களை செய்பவர்களை விட்டு விடுவேனா என்ன? ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இவர்கள் பார்த்த ஜோதிடத்தில் அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறியது. உன்னை பற்றி சொல்லும் போது அவர்கள் அந்த ஜோதிடத்தில் உன்னை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு இவர்கள் வாயடைத்து போய் நின்றார்கள். மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளானார்கள். என் பிள்ளையே, இனிமேல் ஒருபோதும் உனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று மனம் மாறி இருக்கின்றார்கள் அல்லவா? அப்படி என்ன சொல்லி இருப்பார்கள் என்று, அப்படி எந்த விஷயத்தை இவர்கள் சிந்தித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இதனை நான் உனக்கு எப்போதும் வெளிப்படையாகவே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தது, எது நடந்தது என்று என் பிள்ளை சொல்லி நீ வருத்தப்பட்டதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன்னோடு இந்த கருப்பன் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் சரியாக புரிந்து கொள். ஆனால் இந்த ஜோதிடத்தில் சொன்ன விஷயம் எதுவுமே இந்த கருப்பன் சொல்ல வந்தது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சொன்னதுதான் உண்மையும் கூட. நீ அப்படிப்பட்ட குழந்தைதான். எப்படிப்பட்ட குழந்தை என்று தெரியும்? அவர்கள் உன்னை அழிக்கவும் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் நினைத்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த ஜோதிடத்தில் கிடைத்த பதில் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இப்போது எத்தனையோ நல்லதை செய்கின்ற ஒரு குழந்தை இப்போது இந்த குழந்தை உங்கள் குடும்பத்தில் இல்லை என்றால் உன் குடும்பம் நடுதெருவில் நிற்கும் என்று உன்னுடைய குடும்பத்தில் இந்த குழந்தை இப்போது இருப்ப
இருப்பதனால் தானோ ஏதோ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அப்படி எண்ணும் போது உன் இல்லத்திற்கு வந்தவரை நீ விரட்ட நினைக்கின்றாய் என்றால் நிச்சயமாக உன் குடும்பமே நிலைகுலைந்து போகும் என்று இவர்கள் இருக்கும் வரைதான் சிறப்பு. இவர்கள் இங்கிருந்து சென்று விட்டால் உன் குடும்பத்திற்கு ஒருபோதும் இல்லை மதிப்பு. இனி இவர்களின் காலடியில் விழ வேண்டிய காலகட்டம் வரும். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இவர்களை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாதல்லவா? எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களோடு அனுசரித்து போக பழகி கொண்டார் இந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும். இல்லாது போனால் இல்லாத வருஷத்தில் உன் குடும்பத்திற்கு வருகின்ற அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கை துணையான இவர்கள்தான் இத்தனை நாளும் உன் குடும்பத்தை தாங்கி பிடித்து நிற்கின்றார்கள். அருப்பன் சொல்லும் போது என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இது பெண் குழந்தைக்கா இல்லை ஆண் குழந்தைக்கா என்று. என் குழந்தையே இருவருக்கும் பொருந்தும். உன் இல்லத்திற்கு வந்திருப்பது மருமகளா இருக்கும் பட்சத்தில் உன் இல்லத்திற்குள் வந்திருப்பது மருமகனாக இருக்கும் பட்சத்திலும் என் குழந்தையை அவர்கள் துணையிடமிருந்து பிரிக்க நினைக்கின்ற உன்னை ஒருபோதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை விட்டு விடாது. உனக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் கொடுத்து கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துவிடும் என்றுதான் இந்த அப்பன் கருப்பன் இப்போது சொல்லியிருக்கின்றேன். எந்த ஒரு உறவையுமே நாம் பிரிக்க கூடாது. அது மிகப்பெரிய பாவம் அல்ல. அதை செய்ய நினைக்கின்றவர்களை நிச்சயமாக தெய்வம் ஒருபோதும் விட்டு வைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்ல வந்த இந்த விஷயங்கள் சரியாக புரிந்ததல்லவா? நான் உன் வாழ்க்கையில் எதை சொல்ல நினைத்தேன் என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாய் அல்லவா? இனி எப்போதுமே என் பிள்ளை எதற்காகவும் நீ தயங்காமல் இரு. எந்த நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை எப்போதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளை பேரதிசயங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் நடக்கும் என்பதை மறந்து விடாதே. மிகப்பெரிய நம்பிக்கைகளும் உனக்கு ஒன்று சேர கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. அப்பன் சொல்லது போல என் குழந்தை இப்போது உனக்கு உன்னை பற்றி புரிந்ததா? உன்னை உன் துணையிடமிருந்து இவர்கள் பிரிக்க நினைத்தார்கள். ஆனால் தெய்வம் வாழ்நாள் முழுவதும் உன்னை இவரிடமிருந்து பிரிக்க முடியாதபடிக்கான ஒரு நல்ல வாக்கினை அவர்களுக்கு கொடுத்து விட்டது. இதிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி ஒருபோதும் அவர்களால் மீண்டு வர முடியாது. எப்போதுமே நீ இந்த குடும்பத்தை விட்டு செல்கின்றாயோ அப்போதே அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும். அந்த குடும்பத்தில் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் என்பதை மறந்து விடாதே. மேலும் மேலும் பல இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்படியாக ஒவ்வொன்றையும் சரிவர புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் என் குழந்தை நிச்சயமாக இந்த கருப்பன் என்ன நடத்துகிறார் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இவர்கள் சென்ற இடத்தையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இவர்களுக்கு கிடைத்த பதிலையும் நான் சொல்லிவிட்டேன். என் குழந்தையே நீயாக இரு. உன்னுடைய இயல்பிலிருந்து ஒருபோதும் மாறாதே. நிச்சயமாக இவர்கள் உன் காலடியில் விழுகின்ற நேரம் வரும் அல்லவா? அவர்கள் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற நேரமும் வரும் அல்லவா என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த நிமிடத்தை நாம் இந்த வாழ்க்கையில் சரியாக அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டாயானால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒட்டுமொத்த மனநிறைவையும் ஒன்று சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ வணங்குகின்ற உன் அப்பன் கருப்பன் ஒருபோதும் உன்னை நடுதெருவில் விட்டுவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் என் பிள்ளை எப்போதும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அல்லவா? மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு
நிச்சயமாக பயக்கும் அல்லவா? உன்னை அழிக்க நினைத்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அவர்கள் துணையோடுதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் நீ மட்டும் உன் துணையை பிரிய வேண்டாமா? இதெல்லாம் தெய்வம் பார்த்து கொண்டு இவர்களை விட்டுவிடுமா? இப்போது கிடைத்த பதிலே இவர்களுக்கு மிகப்பெரிய செருப்படியாக இருந்திருக்கும். என் தங்க பிள்ளையே, தெய்வத்தை எப்போதும் நீ உணர தொடங்கி விட்டாயோ அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் பல நன்மைகள் என்று நீ உணரவும் ஆரம்பித்து விட்டாய். என் குழந்தையே, இப்போது தெய்வம் என்பது இன்று நேற்று அல்ல. நீ பிறந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். உன்னை படைத்ததே அவர்களாகத்தான் இருக்கும் போது எப்போதும் உனக்கு நல்ல விஷயங்களை செய்திட அவர்கள் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் உன்னோடு இருந்திருந்தாலும் நீ அவர்களை உணரவில்லை. நீ அவர்களை உணர்ந்து விட்ட பிறகு நினைக்கவில்லை. வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வரும்போதுதான் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை ஒருவர் கண்களுக்கு தெரிய வருகிறது. அப்போதும் எப்போதும் எல்லாம் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் வந்ததோ அந்த நேரத்தில் மட்டும்தான் தெய்வத்தை தேடுகிறார்கள். இருக்கும் வரை வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். சந்தோஷத்திலும் கவலையிலும் ஒன்று போல யாருடைய மனநிலையும் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, காலையில் எப்போதும் நீ எழுகின்ற போதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, எல்லா நாளிலுமே நமக்கான விஷயங்கள் ஏதோ ஒன்று அன்று நடக்க காத்து கொண்டிருக்கும் போது இந்த நாளில் என் பிள்ளை இப்போது ஒவ்வொன்றுக்கும் நாம் எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதன் மீது நீ வெறி இருக்க வேண்டும். எப்படி நாம் பெற்றுவிடுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இப்படியாக இந்த வாழ்க்கையில் இப்போது நம்மை சுற்றி சுற்றி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் எண்ணிக்கொண்டும் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டும் எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளை இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மட்டுமே இந்த வாழ்க்கை முன்னேற்றத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளை இதை செய்வதாக இருக்கும் போது என் பிள்ளையே, எந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தேவையற்ற சுமைகளை எல்லாம் உன் முதுகிலிருந்து நீ இறங்கிவிட்டு என் பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் சொல்லும் போது நல்லபடியாக இதன் வேலையை மட்டும் நீ செய்துவார். ஒருவர் தாம் நினைத்த நேரத்தில் என் பிள்ளையை இந்த வேலையை செய்யணும் என்பது மிகவும் கடினமான விஷயம் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? தனக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்க வேண்டும். உன்னை மட்டம் தட்டி கீழே தள்ளிவிட்டாயானால் அந்த இடம் அவர்களுக்கு தான் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றதல்லவா? எவ்வளவு கஷ்டங்களை கடந்து நீ ஓர் நிலைக்கு நீ சென்று கொண்டிருக்கும் போது ஒற்றை நொடியில் உன்னை அதிலிருந்து கீழே தள்ளிவிட தயாராகி விட்டார்கள். இந்த நிலையிலிருந்து என் பிள்ளையே, இந்த மனதில் இரக்கமோ அல்லது உன்னை பற்றிய சிந்தனைகளோ ஒரு துளி அளவு கூட இல்லைதான். நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் பேசுகின்ற வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதமும் என் பிள்ளையே எப்போதுமே உன்னிடத்தில் எப்போதும் மிகுந்த நடிப்போடும் நீ பார்த்த உடனேயே உருகிவிடும்படிதான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று நீ மற்றவரிடத்தில் சொல்லும் வரி மற்றவரிடத்தில் உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையான குணம் வேறு, உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதை உன் அப்பன் கருப்பண்ணான் உனக்கு புரிந்து கொண்டேன் அல்லவா என்பதை இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டேன். என்ன நடக்கிறது இங்கே? எப்படி என் பிள்ளை நம்பிய ஒருவர் உனக்கே இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறார் என்று உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்குள் தென்பட்டது. அது என்ன தெரியுமா? இவர்களுக்கு என்ன நோக்கம் என்று தெரியுமா? நமக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அவர்கள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால்
இவர்கள் மரண படுக்கைக்கு சென்று விட்டால் இவர்கள் வாழ்க்கை அழிந்து விட்டால் அதன் பிறகு நமக்கு இடைஞ்சல்களாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்பது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். அதனால் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இறக்கி பேச வேண்டுமோ அந்த அளவிற்கு என் பிள்ளை அவர்கள் உனக்கு அத்தனையும் செய்கின்றார்கள் என்பதை நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி சாதிக்க துடித்திருந்தாலே இந்த நேரம் இந்த சாதனை புரித்திருக்கலாம். ஆனால் அதை விடுத்து நாம் திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிரில் நிற்பவரை அழிக்க முயற்சி செய்ததுதான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை வெளியில் எடுத்து சொல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள். அடுத்தவரை அழிக்க நினைப்பது தவறான காரியம் அல்லவா? எத்தனையோ முறை என் பிள்ளை வாழ்க்கையில் நடந்த பல நல்ல விஷயங்களையும் பல பிரச்சனைகளுக்குமான மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? என் பிள்ளையே, இப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையுமே உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஏனோ தொடர்ந்து துன்பங்கள் வருகிறது. இந்த வாழ்க்கை விட்டு ஒதுங்கி விடலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதனால் என்றும் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் நிச்சயமாக நான் சொன்னது போலதான் மாறிவிட்டது. அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை அழிக்க முன்வந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முன்வந்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள். என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி இந்த கருப்பன் நீ விழித்து பார்க்கும்போது அதற்கு முன்பே உன்னை அழைத்துவிட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கண்களை திறந்து கொண்டிருக்கும் போதே கண்களை பிடுங்க பார்க்கின்ற இந்த உலகம் அல்லவா? இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் என் பிள்ளை நீ ஒருவர் தனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள். இவர்களுக்கு அதை தான் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீ ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ இருக்கின்ற பதவி என்று, நீ எந்த ஒரு நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து உன்னை கீழே இறங்கிவிட பல அவமானங்களை உன்னை சுற்றி அனுப்ப முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இவர்கள் வெற்றிட ஜோதிடத்தை நாடி சென்றிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.